கொஞ்சம் வீடியோ பாருங்க. ஸ்டூடெண்ட் வந்து வங்கி கணக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து வெளிப்படையில் உள்ள வரும்போது பேக்கு உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸு வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் நைஸாக உள்ளே வந்து கரும்பலகை வந்து தொடங்கி ஏஞ்சி சேர்லேருந்து ஏஞ்சி தொடங்கிற மாதிரியே தொடங்கிறாப்புல. இதுமாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஷர்ட்டு செய்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். நம்மளுக்கு அந்த தைரியம் எனக்கு கிடையாது. நான் படிக்கும்போது காலத்தில் அது கிடையாது. நான் டீச்சர் ட்ரைனிங்காக இருந்த நேரத்தில் சில ஸ்டூடெண்ட் வந்து சில சேட்டைகளை பண்ணுவாங்க. நான் கரும்பலகை இது ஏற்றிருக்கும்போது சில ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு தெரியாது நினச்சி அவங்க உள்ளே வருவாங்க. ஆனால் அவங்க எனக்கு தெரியும். நான் அதை கண்டுக்காமல் ஏற்க நினச்சிட்டு அவங்க நினச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. கண்டிப்பாக அதை நான் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்டேன்னா 120 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை கண்டுக்காம விட்டுவிடுவேன். அவங்க என்னை ஏமாத்ததை நினச்சிக்கிட்டு அவங்களே ஏமாற்றிக்கிட்டு உள்ளே ஒருத்த சில டைம் நான் தனியாக கூப்பிட்டு வேன் பண்ணியிருக்கிறேன். நீ லேட்டாக வந்து எனக்கு தெரியும் தம்பி, அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று அசிங்கப்படுத்த விரும்பலை. ஒரு அண்ணன்ற முறையில் கூப்பிட்டு ஒன்று பனிஷ்மெண்ட் பண்ணுறேன். சில டைம் ஸ்டூடெண்ட் வந்து நான் கேட்பேன், ஏன் லேட்டாக வரேன்னு கேட்பேன். மாரி குடும்ப சூழ்நிலை சொன்னாங்க, நான் இதுமாரி அட்ஜஸ்ட் பண்ணி கிளாஸில் விட்டுருவேன். அதுமாரி நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் பார்த்த அனுபவம் வந்து இது ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நகைச்சுவை த்ரில்லிங்காகவும் இருக்குது. கண்டிப்பாக இதுமாரி செய்யணும்னா ஒரு ஷர்ட்டை விசில் மிஷின் செய்யணும்னா கண்டிப்பாக அது ஒரு துணிச்சல் வேணும். நான் படிக்கும்போது சில டைமில் காலத்தில் வந்து நான் ஸ்கூலுக்கு லேட்டாக வரேன்னா அந்த டைமில் வந்து டீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. முட்டி போட சொல்லுவாங்க வெயிலில், எல்லாம் கையில் செங்கலை குத்துவாங்க, எல்லாம் பேரண்ட்ஸு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாமே தெரியும். எப்படி டீச்சர் ஏமாற்றலாம், எப்படி நைஸாக உள்ள போகலாம் கிளாஸுக்கு பண்ணுறது அவங்ககிட்ட இருந்தால் சில தடவை நான் கற்றுக்க நிலைமை வந்துட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் படித்த இருக்கிற ஜெனரேஷன்கள் வந்து எப்படி உங்கள் ஸ்கூல் வந்து லேட்டாக வந்தனா பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளாருங்களா, இல்லை இதுமாரி துணிச்சனால உள்ளே வந்துருங்களா, இல்லை லேட்டாக வந்தால் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பனிஷ்மெண்ட்டு தராங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் நண்பர்களே. தேங்க்யூ. உங்கள் லைஃப்லேயும் இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடந்திருக்கும், நடந்தே வந்திருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, இதுக்கு படித்த முன்னாள் ஸ்டூடெண்ட்டும் சரி, கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் லைஃப்லேயும் காலேஜ் லைஃப்லேயும் இது நடந்திருந்தால் இது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மக்களே. தேங்க்யூ.